ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்க ஜில்லாடி ஜீவா. காதலிக்கும் போது உலகமே அழகா தெரியும். ஆனா ஏதோ ஒரு சின்ன சண்டைனாலேயோ சூழ்நிலைனாலேயோ உயிரை கொடுத்து லவ் பண்ணவங்க திடீர்னு பிரிஞ்சு போகும்போது அந்த வலி வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையா இருக்கும். அவங்க திரும்ப வருவாங்களா, நம்ம காதல் மறுபடியும் ஒன்னு சேருமான்னு தினமும் அழுதுகிட்டே யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ. நீங்க உண்மையா லவ் பண்ணியிருந்தா பிரபஞ்சம், தி யூனிவர்ஸ், உங்க காதல பிரிக்கவே பிரிக்காது. அது உங்களை சேர்த்து வைக்க சில வேலைகளை செய்துகிட்டு இருக்கும். உங்க பிரிந்து போன காதல் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கறத உணர்த்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய 25 அறிகுறிகள், சயின்ஸ் மற்றும் ரகசியங்கள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 25 பாயிண்ட்ஸ கவனமா கேளுங்க. இதுல பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இப்போ நடந்துகிட்டு இருக்கலாம். 1. ஏஞ்சல் எண்கள், ஏஞ்சல் நம்பர்ஸ். நீங்க எப்போ போனை பார்த்தாலும் 1111, 2222 அல்லது 111, 222ன்னு ஒரே மாதிரியான எண்கள் தொடர்ந்து கண்ணுல பட்டா பிரபஞ்சம் உங்க எண்ணங்களை செயலாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். 2. அடிக்கடி கனவில் வருவது. நீங்க தூங்கும்போது உங்க எக்ஸ் அடிக்கடி உங்க கனவுல வந்து பேசுற மாதிரி தெரிஞ்சா அவங்க ஆழ் மனசும் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். 3. அவர்கள் பெயரை எதிர்பாராத இடங்களில் கேட்பது. ரோட்ல போகும்போது யாரோ ஒருத்தர் உங்க எக்ஸோட பேரை சொல்லி கூப்பிடுறத கேட்பீங்க. இல்லனா டிவில பேப்பர்ல அடிக்கடி அந்த பெயர் கண்ணுல படும். 4. திடீர் வாசம், சடன் சென்ட். அவங்க பக்கத்திலேயே இல்லாதப்ப கூட அவங்க யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் வாசனையோ அவங்களோட வாசமோ திடீர்னு ஒரு செகண்ட் உங்களுக்கு தோன்றும். 5. உள்மனதின் உள்ளுணர்வு, ஸ்ட்ராங் இன்ட்யூஷன். யார் என்ன சொன்னாலும் சரி, என் காதல் தோக்காது, அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும். 6. கோபம் மறைந்து போவது, ஃபர்கிவ்னஸ். பிரிஞ்சப்ப அவங்க மேல இருந்த பயங்கரமான கோபம், வன்மம் எல்லாம் இப்போ சுத்தமா காணாம போய் அவங்க மேல ஒரு கருணை வந்திருக்கும். 7. டெஸ்பரேட்டாக இல்லாமல் இருப்பது. அவங்க வேணும் வேணும்னு அழுது கெஞ்சுற அந்த பதற்றம் இப்போ உங்ககிட்ட இருக்காது. ஒருவித அமைதி வந்திருக்கும். 8. சுய அன்பு அதிகரிப்பது. அவங்கள நினைச்சுக்கிட்டே உங்க வாழ்க்கைய வீணாக்காம உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க கரியர், உங்க உடம்பு மேல அக்கறை காட்ட தொடங்கியிருப்பீங்க. 9. ஆன்லைன் ஸ்டாக்கிங் நிறுத்துவது. அவங்க வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடி போட்டு ஸ்டோரி பார்க்கறதெல்லாம் இப்போ நீங்க சுத்தமா நிறுத்தியிருப்பீங்க. 10. எதிர்பாராத நேரத்தில் ஞாபகம் வருவது. நீங்க வேற ஏதோ ஒரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு அவங்க ஞாபகம் ரொம்ப ஆழமா வரும். ஏன்னா அந்த நேரத்துல அவங்க உங்களை நினைச்சிருப்பாங்க. இது டெலிபதி. 11. அவர்களைப் போலவே உருவம் கொண்டவர்களை பார்ப்பது. கூட்டத்துல திடீர்னு ஒருத்தரை பார்த்தா அப்படியே உங்க பார்ட்னர் மாதிரியே இருப்பாங்க. கிட்ட போய் பார்த்தாதான் வேற ஆள்னு தெரியும். இதுவும் பிரபஞ்சத்தின் ஒரு சைன் தான். 12. பழைய நினைவுகளை நினைத்து சிரிப்பது. முன்னாடி அவங்க ஞாபகம் வந்தா அழுவீங்க. ஆனா இப்போ அவங்க கூட பழகுன அந்த அழகான தருணங்களை நினைச்சு சந்தோஷமா சிரிப்பீங்க. 13. தொடர்புடைய பாடல்கள், சிங்க்ரனைசிட்டி வித் மியூசிக். நீங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எஃப்எம்லயோ அல்லது வேற எங்கேயாவதோ உங்க 2 பேருக்கும் பிடிச்ச பாட்டு கரெக்டான நேரத்துல ஒலிக்கும். 14. அவர்கள் கொடுத்த பரிசுகள் கண்ணில் படுவது. நீங்க தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச அவங்க கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்க கண்ணுல படும். 15. தொடர்பில்லாத நபர்கள் அவர்களை பற்றி பேசுவது. உங்க 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்க எக்ஸ பத்தியோ அல்லது அவங்களோட ஊரை பத்தியோ உங்ககிட்ட பேசுவாங்க. 16. டெலிபதி உணர்வுகள், டெலபேத்திக் கனெக்ஷன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ அல்லது அவங்க ரொம்ப சோகமா இருந்தாலோ அது எந்த காரணமும் இல்லாம உங்களுக்கும் இங்க ஒரு சோகத்தையோ வலியையோ ஏற்படுத்தும். 17. சேசிங் செய்வதை நிறுத்துவது. அவங்களுக்கு பின்னாடியே ஓடுறத நிறுத்திட்டு உங்களுக்கான இடத்துல நீங்க கெத்தா நிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 18. முழுமையான சரணடைதல், சரண்டர் டு யூனிவர்ஸ். என் காதல நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எது நடந்தாலும் நான் ஏத்துக்குவேன்னு ஒரு முதிர்ச்சியான மனநிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. 19. உங்களுடைய எனர்ஜி, வைப்ரேஷன் உயர்வது. நீங்க ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க
நீ இப்போ ரொம்ப மாறிட்ட, பிரகாசமா இருக்கன்னு சொல்வாங்க. 20 மற்றவர்களின் காதல் உங்களை சந்தோஷப்படுத்துவது. வேற ஒரு ஜோடி அன்பா இருக்கிறத பாக்கும்போது உங்களுக்கு வைத்தெரிச்சல் வராது. மாறாக காதல் இவ்வளவு அழகானதுன்னு ரசிக்க ஆரம்பிப்பீங்க. 21 தற்செயலான சந்திப்புகள். ஆக்சிடென்டல் ரன்னின்ஸ். எதிர்பார்க்காத ஒரு இடத்துல நீங்க அவங்களையோ அல்லது அவங்க நெருங்கிய நண்பர்களையோ தற்செயலா மீட் பண்ணுவீங்க. 22 மனதளவில் மன்னிப்பு கேட்பது, கொடுப்பது. சண்டை வரும்போது நடந்த தவறுகளுக்காக அவங்க முன்னாடி இல்லனா கூட மனதளவில் அவங்கள மன்னிச்சிருப்பீங்க, நீங்களும் மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. 23 உங்களுக்குள் ஒரு விவரிக்க முடியாத அமைதி நிலவுவது. எப்பவோ மனசுக்குள்ள இருந்த ஒரு பாரம் குறைஞ்சு ஒரு பெரிய அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 24 பிரபஞ்சத்தின் டைமிங், டிவைன் டைமிங் மீது நம்பிக்கை. சரியான நேரம் வரும்போது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். 25 லெட் கோ, செய்வது. இதுதான் கடைசியான ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க என் வாழ்க்கையில வந்தா சந்தோஷம், வரலைனாலும் நான் என் வாழ்க்கைய தைரியமா வாழுவேன்னு எப்போ நீங்க முழுசா லெட் கோ பண்றீங்களோ அப்போதான் பிரபஞ்சம் அவங்கள மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். என்ன மக்களே, இந்த 25 அறிகுறிகள்ல உங்க வாழ்க்கையில எத்தனை நடந்துட்டு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரிஞ்சிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. உண்மையா ஒருத்தரை நேசிச்சிருந்தா அவங்கள யாருமே உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. பிரபஞ்சம் உங்களுக்கானத சரியான நேரத்துல உங்ககிட்ட கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.